விடுவித்து நான் என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையும் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. உனக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எப்படி வேதம் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லுதோ அதே போல் நான் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லுகிற ஒரே ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் என்ன செய்யலை இல்லை. ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க விடுவிக்க. ரட்சகர் அப்படின்னா ஒருத்தர் மாத்திரம்தான், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம்தான் ரட்சிக்க விடுவிக்க வல்லவர் எந்த சூழ்நிலையில் இருந்தும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. ஏன் அவங்க முறிந்து விழுந்தாங்க, ஏன் நான் நிமிர்ந்து நிற்கிறேன்? அவங்க உலகத்தை நோக்கி பார்த்தாங்க, நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். எனக்கு விடுதலை வந்துருச்சு, அவங்களுக்கு விடுதலை வரலை. ஏன் வரலை? நான் உண்மையான தெய்வத்தை விடுதலை கொடுக்கிறவர் என்ன செய்கிறேன், என் கண்கள் நோக்கி இருக்கிறது. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். குதிரையில் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினோம், எல்லாம் முறிந்து விழுந்தாங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச மக்களும் சொல்லணும், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம், நான் ஒரு பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீ எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், அப்பா நான் உங்கள் பிள்ளை. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு கதை. ஒரு சின்ன பையன், அவனுங்க ஒரே ஒரு ஜபந்தான் தெரியும், அப்பா நான் ஜான் வந்திருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சர்ச்சு வாசலில் போய் அப்பா நான் ஜான் வந்திருக்கிறேன், அப்பா நான் ஜான் வந்திருக்கேன். அவ்வளோதான் அவனுடைய ஜபமே, அவ்வளவுதான். அவனுடைய மொத்த ப்ரேயருமே என்னது தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் பேச தெரியாது. ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கிராஸ் பண்ணும்போது என்ன செஞ்சிருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். குரல் கேட்குது, ஜான் நான் அப்பா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்கிறாரா ஜான், அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யார் அவரை தேடி வராங்களோ அவங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் என்னை எந்த சூழ்நிலையில் என்ன செய்வார், நடத்துவார். ஏன்னா அவர் என்னுடைய அப்பா. ஆமென் சொல்லுவோமா? அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அப்பா. அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை சேர்த்து கொள்வார், அவர் என் சுமையை நீக்குவார். அல்லேலூயா. அவர் என் ரட்சகர், அவர் என் ராஜா, அவர் நான் நம்பி இருக்கிற துருகம், அவர் என் கேடகம், அவரே என் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா.